Good morning students. Today we are going to see class 11 computer science lesson 8 iteration and recursion. நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த லெசன் என்ன பார்த்தோம்னா இட்ரேஷன்னா என்ன ரெக்கர்ஷன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஒரு சேம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அகெயின் அண்ட் அகெயின் திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெக்கர்ஷனும் சிமிலர் டு இட்ரேஷன் மாதிரி தான். என்ன டிஃப்ரென்ஸ் இட்ரேஷனுக்கும் ரெக்கர்ஷனுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ரேஷன் வந்து ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அந்த கண்டிஷன் பாஸ் ஆகிற வரலும் அகெயின் அண்ட் அகெயின் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ரெக்கர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் அதையே திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் ரெக்கர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம். அப்புறம் இன்வேரியன்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். இன்வேரியன்ட் அப்படின்னா என்ன சொன்னேன் நான், ஒரு வேரியபிளோட வேல்யூ வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியும் சரி ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறமும் சரி அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கமா வின்னு ஒரு ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறோம், வேல்யூ அசைன் பண்ணுறோம், அப்புறம் சம் அசைன்மெண்ட் மாற்றுறோம். அந்த அசைன்மெண்ட் பக்கம் கூட நம்ம யூ ப்ளஸ் வி அந்த வேல்யூ வந்து அசைன்மெண்ட்டுக்கு முன்னாடியும் சரி சில சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறமும் சரி ரெண்டுத்தோட வேல்யூ சேமாக இருக்குது. யூ ப்ளஸ் வியோட வேல்யூ சேமாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அது அப்படின்னா யூ ப்ளஸ் வியை வந்து இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த வேல்யூ சேஞ்சே ஆகலை அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம்னா இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா? என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி மைனஸ் சி அப்படின்றது இந்த எக்ஸ்பிரஷனுக்கு இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிஃபோர் இந்த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பியோட வேல்யூ சியோட வேல்யூ 10 சியோட வேல்யூ 9. அப்போ பி மைனஸ் சின்னா வரும் 1 வரும். அதுக்கப்புறம் சம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பியோட வேல்யூ என்னன்னு மாறிட்டு இருக்கும், 10 11 மாறிடும், சி வந்து 10 இருக்கும். இப்போ நீங்கள் பி மைனஸ் சி பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ என்ன வரும், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் 1 தான் வரும். ஸோ அந்த இந்த எக்ஸ்பிரஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி அந்த எக்ஸ்பிரஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி இந்த இடத்துல ஓகேவா, இது ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பின்னாடி ரெண்டு பக்கமும் ரெண்டுமே வந்து பி மைனஸ் சியோட வேல்யூ மாறலை. தட் இஸ் கால்டு இன்வேரியன்ட். அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எம் ப்ளஸ் இதுக்கும் அப்படி தான். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம் கமா என் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் 3 கமா என் மைனஸ் 1. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு முன்னாடியும் சரி இந்த எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறமும் சரி அதோட வேல்யூ மாறாது. ஓகே, எதோட வேல்யூ அப்படின்னா எம் ப்ளஸ் 3 என்னோட வேல்யூ மாறாது. ஸோ அது வந்து அங்கே இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இன்வேரியன்ட் புரிஞ்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லூப் இன்வேரியன்ட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். லூப் இன்வேரியன்ட்னா லூப்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சேம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அகெயின் அண்ட் அகெயின் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா அதுதான் லூப்புன்னு சொல்லுவோம். அப்போ அந்த லூப் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வேரியபிளோட வேல்யூ மாறாது. அந்த லூப் இட்ரேஷன் நடந்துட்டுருக்கும் இல்லையா, ஒவ்வொரு இட்ரேஷன் நடக்கும் இல்லையா, அப்பயும் அந்த வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அந்த லூப் எண்ட் ஆனதுக்கப்புறமும் அந்த வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம்னா லூப் இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். வைல் சின்றது கண்டிஷன், இங்கே எல்ன்ற வேல்யூ வந்து லூப் இன்வேரியண்ட்டாக வைக்கிறாங்க. அந்த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதோட வேல்யூ ஸ்டார்ட் ஆகலை, மாறல. எண்ட் ஆஃப் த இட்ரேஷனே அதோட வேல்யூ மாறாது, அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா லூப் இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பாருங்க, the loop invariant is true before the loop body and after the loop body. அதாவது லூப் இன்வேரியன்ட் எப்போ சொல்லணும்னா ஒரு பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமும் சரி ஒவ்வொரு டைமும் அதோட வேல்யூ மாறாமல் ட்ரூவாகவே இருக்கும். சின்ஸ் எல் இஸ் ட்ரூ அட் த ஸ்டார்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இட்ரேஷனை ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது, எல் இஸ் ட்ரூ ஸ்டார்ட் ஆஃப் த லூப் ஆல்சோ லூப் ஸ்டார்ட் பண்ணும்போது சரி. சின்ஸ் எல் இஸ் ட்ரூ அட் த எண்ட் ஆஃப் த லாஸ்ட் இட்ரேஷன் கடைசி இட்ரேஷன் போது எல்லோட வேல்யூ ட்ரூ தான் இருக்கும், லூப் முடியும் போதும் எல்லோட வேல்யூ ட்ரூவாக தான் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அப்போ அந்த எல் என்ன சொல்லணும்னா லூப் இன்வேரியன்ட். தென் இட் இஸ் ட்ரூ அட் 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எப்போல்லாம் என்ன சொல்கிறாங்க, எல் வந்து எப்போ வந்து ஒரு வேரியபிளில் லூப் இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு லூப் ஆரம்பிக்கும் போதும் ஓகேவா, ஃபஸ்ட்டு உள்ளே வரப்போகுது அப்பயும் சரி ஃபஸ்ட் இட்ரேஷனே அதே வேல்யூ, ஓகே இட்ரேஷன் முடிஞ்சு லாஸ்ட் இட்ரேஷன் அதே வேல்யூ, எண்ட் ஆஃப் த லூப்லேயும் அதே வேல்யூ, ஓகே எல்லாமே ட்ரூன்னு இருக்குது அப்படின்னா அப்போ எல் என்ன சொல்லலாம் லூப் இன்வேரியன்ட். ஓகே, அதில் 4 திங்ஸ் மெயினாக நம்ம சொல்கிறோம், 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எனக்கு அது என்னென்ன அப்படின்னா at the start of the loop, லூப் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகேவா
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா at each iteration ஒவ்வொரு இட்ரேஷன் போதும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆஃப் த லூப்பு, நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு இட்ரேஷன் போதும். ஈச் இட்ரேஷன், எண்ட் ஆஃப் ஈச் இட்ரேஷன், ஒவ்வொரு இட்ரேஷன் முடியும். இட்ரேஷனாக தெரியும் இல்லையா? இப்போ ஒரு லூப் 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் முடிஞ்சதுன்னா ஃபஸ்ட் இட்ரேஷன், செகண்ட் இட்ரேஷன், தேர்ட் டைம் எக்ஸிக்யூட், தேர்ட் இட்ரேஷன். அது ஒவ்வொரு டைம் எக்ஸிக்யூட் ஆகிறதையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட்ரேஷன் சொல்லுவோம். அப்போ ஒரு லூப் ஆரம்பிக்கும் போது ஒரு இட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு இட்ரேஷன் முடியும் போது, அந்த லூப் முடியும் போது, இந்த எல்லா டைமும் வந்து அந்த வேரியபிளோட வேல்யூ சேமாக இருந்தது அப்படின்னா அப்போ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா லூப் இன்வேரியண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? புரியுதா? சரி, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆஃப் த லூப். ஓகேவா? அடுத்து இது ஒரு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? அப்போ பாடி ஆஃப் த லூப் கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூனா பாடி ஆஃப் த லூப் வரும். அப்போ ஃபஸ்ட் இட்ரேஷன் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதான் இட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இட் மேபி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் டிபெண்டிங் அப்போ அந்த லூப்பை பொறுத்து. ஓகே, அப்புறம் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்ச உடனே திரும்ப அகைன் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அடியால், அது எண்ட் ஆஃப் த இட்ரேஷன். ஓகேவா? ஒவ்வொரு டைம் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். கடைசியாக ஃபால்ஸ் வரும்போது எண்ட் ஆஃப் த லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதான் என்ன சொல்லணும்னா இன்வேரியன்ட், லூப் இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லூப் இன்வேரியன்ட்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாடி ஆஃப் த லூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும், சரியா, ஒரு சீரியர் இப்போ மேலே போகலாம். எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இப்போ லூப் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ தான் கண்டிஷன் செக் பண்ண போது கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூனா பாடி ஆஃப் த லூப் போகும். அப்புறம் திரும்ப அகைன் மேலே போய் கண்டிஷன் செக் பண்ணி ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்கும். எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் அப்போ வெளில வரும். அப்போ முதல் லூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எல்லோட வேல்யூ 1. கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு இட்ரேஷன் முதல் ஸ்டார்ட் பண்ணுது. ஃபஸ்ட் இட்ரேஷனோ செகண்ட் இட்ரேஷனோ அப்பயும் ஸ்டார்ட் ஆஃப் த இட்ரேஷன். ஓகேவா? அடுத்து இட்ரேஷன் முடியுது, பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணி திரும்ப அகைன் கண்டிஷன் செக்கிங் போகும் இல்லையா? அதுக்கு அப்போ அந்த பாடி ஆஃப் த லூப் முடிஞ்சோடனே எண்ட் ஆஃப் த இட்ரேஷன்லையும் அதில் வேல்யூ ட்ரூ தான் இருக்குது. ஓகே, திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டு கடைசியாக முடிச்சுட்டு வெளில வரும்போதும் அதோட வேல்யூ ட்ரூவாக இருந்ததுன்னா அப்போ அது என்ன சொல்லணும்னா லூப் இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு நமக்கு தெரியும். அப்போ அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாமே இருக்கும் இல்லையா? அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா லூப் இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும். இந்த ஃப்ளோ சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளோ சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணோம், அப்புறம் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணோம். முடிஞ்ச உடனே அகைன் எங்கே போகும்? மேலே கண்டிஷன் செக்கிங் தான் போகும். திரும்ப பாடி ஆஃப் த லூப் கண்டிஷன் செக்கிங் இப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் லூப்புக்குள்ளே வரும்போது அதே போல் ஒவ்வொரு டைம் அந்த இட்ரேஷனுக்குள்ளே வரும்போதும் அந்த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ண வரும்போதும் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு திரும்ப அகைன் கண்டிஷன் செக்கிங் போகும் இல்லையா? அந்த எண்ட் ஆஃப் த இட்ரேஷன் அதுக்கும் அப்புறம் கடைசியாக ஃபால்ஸ் ஆகி வெளில வரும் இல்லையா? அப்போ எல்லா டைமும் அந்த வேரியபிளோட வேல்யூ சேஞ்சே ஆகலைன்னா அப்போ அந்த வேரியபிள் என்ன சொல்லுவோம்னா லூப் இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? புரியுதா? ஓகே, டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ லூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனா எஸ்டாப்ளிஷ் த லூப் இன்வேரியன்ட் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த லூப். ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணுவோம்? க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகே, லூப் இன்வேரியன்ட் என்ன? The loop body should update the variable so as to progress toward end and maintain the loop invariant at the same time. கண்டிப்பாக நம்ம ஒரு லூப் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னும் போது இட்ரேஷன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம உள்ள வேரியபிள்ஸை அப்டேட் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கோ இல்லையா? இட்ரேஷனில் சேம் செட் ஆஃப் இட்ரேஷனால என்னது சேம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். அப்போயே ஒரு கொஷின் ரைஸ் ஆச்சு, ஒரே ஸ்டேட்மெண்ட்டை ஒரே ஒர்க்கை திரும்ப எதுக்கு செய்யணும்? ஓகேவா? அதனால என்ன யூசஸ்னும் போது ஒரே ஒர்க் டாஸ்க் ஒன்றா தான் இருக்கும், பட் ஆனால் வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? அப்படி வேல்யூ மாறிட்டே இருக்கும்போது தான் நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். இன்னொன்று ஒரு சர்டைன் சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண முடியும்? லூப்பை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ நம்ம இங்கே செகண்ட் வேரியபிள் என்ன சொல்லலாம்னா வேரியபிளையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த கண்டிஷன் செக் பண்ணுறாங்க இல்லையா? அந்த வேரியபிளை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்னு வரும். ஸோ லூப் வேரியபிளை அப்டேட் பண்ணணும். அட் த சேம் டைம் லூப் இன்வேரியன்ட்டையும் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா லூப் இன்வேரியன்ட் வேரியபிள்னால் கண்டிப்பாக என்ன இருக்கக்கூடாது? அதோட வேரியபிளோட வேல்யூ வந்து மாறவே கூடாது இல்லையா? ஸோ அதையும் நம்ம கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாரு. when the loop ends the termination condition and the loop invariant should be establish the input output relationship. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா முடியும் போது கண்டிப்பாக டெர்மினேட் ஆகும்போது கண்டிஷனையும் செக் பண்ணணும். அட் த சேம் டைம் லூப் இன்வேரியன்ட்டையும் பார்த்துக்கணும். அதை கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி தான் நம்ம அவுட்புட்டே கொண்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரியுதா? எப்போ ஒரு லூப் கன்ஸ்ட்ரக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு லூப் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது லூப் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் அது இந்த லூப் இன்வேரியன்ட் அப்படின்றது வந்து என்னென்னா ஸ்டார்ட் ஆஃப் த லூப் ஆரம்பிக்கும் போது அதை தான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். ஒவ்வொரு டைம் கண்டிஷன் உள்ள அந்த வேரியபிள்ஸ் அப்டேட் பண்ணும்போது பாடி ஆஃப் த லூப்பில் இதையும் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம இன்வேரியன்ட்டையும் பார்த்துட்டே இருக்கணும். முடியும் போது கண்டிஷனையும் செக் பண்ணணும், லூப் இன்வேரியன்ட்டையும் செக் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும் லூப் இன்வேரியன்ட்னா என்னென்னு.
A loop invariant is true for crucial points in a loop. Using the invariant, we can construct the loop and reason about the properties of the variable at this point. Okay, ஒரு loop invariantனா அதோட வேல்யூ என்ன சொல்லுது, அந்த லூப்பில் அதோட வேரியபிள் 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதாவது லூப் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, அப்புறம் ஒவ்வொரு இட்ரேஷனையும் ஆரம்பிக்கும் போதும் முடியும் போதும் எண்ட் ஆஃப் த லூப், இந்த 4 பாயிண்ட்டும் கண்டிப்பாக முக்கியம். அந்த 4 பிளேசஸ்லையும் அந்த வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் இருக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். We can construct the loop and reason about the properties of the variable at this point. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா, நம்ம வேரியபிள்குள்ளே ஐ மீன் லூப்புக்குள்ளே எந்த வேரியபிள் நம்ம அப்டேட் பண்ணாலுமே அதோட ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்குல்ல, இன்புட்க்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, செட் பண்ணணும் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் எழுதும்போது. ஸோ அதை மாறாமலும் பார்த்துக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு இட்ரேட்டிவ் அல்காரிதம் a⁴n எழுத போகிறோம். சரிங்களா? இப்போ 10⁴ வரும் 10,000, 5⁴ வரும் 125, பவர் ஆஃப் 2,5 2⁴ வரும் 32. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான். ஓகேவா? அதில் வச்சு தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இப்போ அப்படின்னா, இன்வேரியன்ட்னா என்ன அப்படின்றத அதை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? பார்க்கலாமா? சரி, இப்போ a⁴n ஓகே, ஃபார்முலா வந்து பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான அல்காரிதம் எழுத போகிறோம். அதில் லூப் இன்வேரியன்ட் எப்படி இருக்குன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? இப்போ அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் முதல் எழுதிட்டேன். ஓகே, a⁴n நான் n டைம்ஸ் வந்து அந்த ஏவை போகிறது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5⁴2னா என்ன பண்ணோம், 2 டைம்ஸ் அந்த 5 போடணும். 2⁴5னா பவரில் என்ன இருக்கோ, இப்போ இது ஏவோட வேல்யூ 2ன்னு வச்சிங்களேன், என்னோட வேல்யூ 5னா 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ் என்ன பண்ணணும், 2 2 2ன்னு போடணும். அப்போ a⁴nனா a × a × எத்தனை டைம், இங்கே என்னோட பவர் என்னவோ அத்தனை டைம் போடும், அதான் n டைம்ஸ் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, இப்போ பவர் ஆஃப் a, n இன்புட் என்னென்னா, கண்டிப்பாக நம்ம என்ன கொடுப்போம், இன்புட் கொடுத்து தான் ஆகணும். n பாசிட்டிவ், கண்டிப்பாக பவரோட வேல்யூ வந்து பாசிட்டிவில் இருக்கணும், நெகட்டிவில் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் n வந்து இன்புட்னு கொடுத்துருக்கோம். n பாசிட்டிவ் இன்டீஜர், கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும். அவுட்புட்னா கிடைக்குன்னா a⁴n கிடைக்கும், நமக்கு அவுட்புட்னா கிடைக்கும் a⁴n. என்னென்ன நம்ம இன்புட்டாக கொடுப்போம்னா பேஸு பவர் ரெண்டுமே a, n வரணும். இங்கே வெறும் n மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இன்புட் வந்து a, n வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும். அவுட்புட் என்ன கிடைக்குன்னா a⁴n அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு p, i = 1, 0. ஓகேவா? while i not equal to n, what is the value of i? i யோட வேல்யூ 0. ஓகே, இனிஷியலாக வந்து பவர் வந்து என்னென்னு வச்சுருக்காங்க, 0ன்னு வச்சுருக்காங்க. i யோட வேல்யூ என்னென்னு, p யோட வேல்யூ 1. ஓகே, இப்போதைக்கு ஆரம்பிக்கல இல்லையா, அவுட்புட் வந்து இப்போ எதுவும் நம்ம ஆரம்பிக்கல. ஸோ அவுட்புட் எதில் ஸ்டோர் பண்ணோம், pன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம். பவர் ஒன்றுனா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனோம் இல்லையா. ஏன்னா இங்கே கவனிங்களேன், இப்போ என்னன்றதா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் தான் என்ன மென்ஷன் பண்ணுறது, ஏன்றது பேஸை மென்ஷன் பண்ண போகிறோம் a, n. ஸோ p, i pன்றது ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக அது பவர் நம்ம ஒன்றுனா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம் 0லேருந்து. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 0ன்னு வச்சிட்டோம். அப்புறம் இங்கே வாங்க, while i not equal to n செக் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நம்ம பவரை இன்க்ரீஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பவர் வந்து 4ன்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை டைம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம், 4 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். 4 டைம் அதை மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகே, இப்போ 2⁴ 2ன்றதை 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ அதனால் இங்கே செக் பண்ணணும், நாட் ஈக்குவல் டு n வரவரை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். ஓகே, ஈக்குவல் டு n வரும்போது வெளில வந்துடும். இப்போ இந்த ப்ரோக்ராம் உள்ள வாங்களேன். இப்போ ஐயோட வேல்யூ என்ன, இங்கே 1. சரி, ஐயோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 1ன்னு இருக்குது. இந்த இடத்துக்கு வந்துட்டு while i not equal to n அப்படின்னு செக் பண்ணுறாங்க. இப்போ ஐயோட வேல்யூ என்ன, 0 not equal to என்னோட வேல்யூ என்ன, என்னோட வேல்யூ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 3ன்னு வச்சுக்குவேன், 3 வச்சுக்கிறேன். ஓகே, 0 not equal to 3 கண்டிஷன் ட்ரூ, அப்போ உள்ளே வருது லூப். நீங்கள் p, i = p × a i + 1 கொடுத்தாங்க இல்லையா. அப்போ p, i = p × a, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் p, 1. 1 × a ஓட வேல்யூ என்ன, a என்ன கொடுத்துருக்கோம், நம்ம 2⁴3ன்னு சொன்னேன் இல்லையா, நான் 3⁴2 சொன்னேன், 3 சாரி பாக்ஸ் என்ன பண்ணிக்கலாம் கால்குலேஷனுக்கு. ரைட், சரி, நான் இங்கே வந்து இந்த இது அந்த எக்ஸ்ப்ளனேஷனை இங்கே போடுறேன். இப்போ நான் ஏவுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா a = 3ன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? சரி, a = 2 கொடுக்குறேன். a = 2, n = என்னென்னு அசைன் பண்ணிக்கிறேன்னா 3ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுக்கு வேல்யூ வந்து ஏவுக்கு என்னென்னு அசைன் பண்ணியிருக்கேன் 2, n-க்கு என்னென்னு அசைன் பண்ணியிருக்கேன் 3ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வாங்க, while i, இப்போ p-யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, p-யோட வேல்யூ இனிஷியலாக என்ன, p = 1. ஓகே, p-யோட வேல்யூ 1, i-யோட வேல்யூ என்னென்னா 0, i = 0. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நம்ம லூப்புக்குள்ளே வரப்போகிறோம். ஓகே, இங்கே தான் லூப் ஆரம்பிக்க போகுது. இப்போ தான் லூப்புக்குள்ளே வரப்போகிறோம். while i not equal to என்னன்னு செக் பண்ணுது. ஐயோட வேல்யூ என்ன, 0. ஓகே, i = 0 சொன்னேன் இல்லையா, i = 0 சொல்லிக்க. ஐயோட வேல்யூ இப்போ என்ன, 0 not equal to n.
என்னோட வேல்யூ என்ன 3. ஸோ 0 நாட் ஈக்குவல் டு 3 கண்டிஷன் ட்ரூ உள்ள வருது. p ஈக்குவல் டு p இன்ட்டு ஐன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ p ஈக்குவல் டு p இன்ட்டு ஏ. பியோட வேல்யூ என்ன 1 இன்ட்டு ஏ. ஓகே 1 இன்ட்டு ஏனா 1 இன்ட்டு ஏனா ஏவோட வேல்யூ என்ன 2. 1 இன்ட்டு 2னா வரும் 2. ஸோ இப்போ பியோட வேல்யூ என்னன்னு மாறும் 2னு மாறிடும். அடுத்த லைன் இங்கே பாருங்கள். அடுத்த லைன் என்னது i ஈக்குவல் டு i ப்ளஸ் 1. அப்போ ஐயோட வேல்யூ லாஸ்ட் என்ன இருந்தது 0. இப்போ ஐயோட வேல்யூ என்னன்னு மாறும் இந்த ஸ்டெப்பில் 1ன்னு மாறும். ஓகே இப்போ இந்த ஸ்டெப்பில் i ஈக்குவல் டு 1. புரியுதா? இந்த ஃபஸ்ட் இட்ரேஷன் புரிஞ்சுதா? இப்போ நாட் ஈக்குவல் டுன்னு செக் பண்ணிடுச்சு. p ஈக்குவல் டு p இன்ட்டு ஏன்னு போது பியோட வேல்யூ 1, ஏவோட வேல்யூ 2. 1 இன்ட்டு 2 2. ஐயோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஐயோட வேல்யூ 1ன்னு ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்து திரும்ப அகைன் மேலே போகுது. இப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்குது? லாஸ்ட் ஐயோட வேல்யூனா 1 நாட் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ என்ன 3. ஸோ உள்ளே வருது கண்டிஷன் ட்ரூ, அதனால் உள்ளே வருது. p ஈக்குவல் டு p இன்ட்டு ஏ. p ஈக்குவல் டு p இன்ட்டு ஏ. பியோட வேல்யூ என்ன? இப்போ லாஸ்ட்டாக பியோட வேல்யூ என்ன இருந்தது 2 இருந்தது. ஏவோட வேல்யூ என்ன இருந்தது 2. அப்போ லாஸ்ட்டாக பியோட வேல்யூ 2, ஏவோட வேல்யூ 2. அப்போ 2 இன்ட்டு 2னா வரும் 4. 2 இன்ட்டு 2னா வரும் 4 வரும். ஓகேவா? இப்போ ஐயோட வேல்யூ என்னன்னு மாறும்? ஏன்னா p ஈக்குவல் டு p இன்ட்டு ஏ, i ஈக்குவல் டு i ப்ளஸ் 1. ஸோ ஐயோட வேல்யூ என்ன மாறும்? i ஈக்குவல் டு லாஸ்ட்டாக என்ன இருந்தது 1 இருந்தது. இப்போ ஐயோட வேல்யூ என்னன்னு மாறிடும் 2ன்னு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ 2ன்னு மாறிச்சு. திரும்ப அகைன் மேலே போக போகுது. மேலே போனோடனே லாஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன இருந்தது 2 நாட் ஈக்குவல் டு 3 கண்டிஷன் ட்ரூன்னு உள்ளே வருது. உள்ளே வந்தோடனே p ஈக்குவல் டு p இன்ட்டு ஏ. லாஸ்ட்டாக பியோட வேல்யூ என்ன இருக்குது? லாஸ்ட்டாக பியோட வேல்யூ என்ன இருக்குது 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன 2. ஸோ 4 இன்ட்டு 2 என்ன கிடைக்கும் நமக்கு 8. கமா ஐயோட வேல்யூ என்ன இப்போ இன்க்ரீஸ் ஆகிடும். i ஈக்குவல் டு 3. ஆக்சுவலாக அந்த p நீங்கள் அப்படி கூட எழுதிக்கங்க, டக்குன்னு ஞாபகம் வராதுன்றதால p ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 2. ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் நீங்கள் அது மாதிரி எழுதினாலும் எழுதிக்கலாம். ஓகே அதுமாதிரி நெக்ஸ்ட் இட்ரேஷன் வரும்போது 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 4. இந்த இட்ரேஷன் வரும்போது 2 4 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 8. ஐயோட வேல்யூ i ப்ளஸ் 1. இது ஒவ்வொரு இட்ரேஷன் நான் எழுதியிருக்கேன். ஓகே p இன்ட்டு ஏன்னு வந்து ப்ரீவியஸ் பியோட வேல்யூ இன்ட்டு ஏவோட வேல்யூ. ஓகேவா? அதனால பியோட வேல்யூ 1 இன்ட்டு 2. ஓகே இப்போ தெரியுதா? இது இந்த p கமா i ஈக்குவல் டு p இன்ட்டு i ப்ளஸ் 1 தான் இந்த ஒரு லைனாக எழுதியிருக்கேன். இதில் நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், இந்த லூப்போட வேல்யூ தான் என்ன பண்ணிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா p இன்ட்டு ஐன்னும் போது p ஈக்குவல் டு p இன்ட்டு ஏ. இதுதான் 1 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 2 இது மாதிரி இருந்துச்சு. இப்போ ஐயோட வேல்யூ 3. அகைன் மேலே போகும்போது 3 நாட் ஈக்குவல் டு 3னும் போது கண்டிஷன் ஃபால்ஸ். ஏன்னா 3 ஈக்குவல் டு 3 கண்டிஷன் ஃபால்ஸ் வெளில வந்துடும். அப்போ நமக்கு பவர் என்ன கிடச்சிடும்? கரெக்டாக 8ன்னு கிடச்சிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ இந்த எக்ஸிக்யூஷன் அங்கே போட்டிருக்கு இல்லையா, தெரியுதா உங்களுக்கு? இந்த இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏவோட வேல்யூ என்ன இருக்குது 2 இருக்கா? ஓகே இங்கே தான் லூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தானே இந்த இடத்துல இந்த லூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏவோட வேல்யூ அசைன் பண்ணிட்டாங்க. ஸோ ஏவோட வேல்யூ 2ன்னு இருக்கா? இந்த லூப் உள்ளே வரும்போது ஒவ்வொரு இட்ரேஷனையும் பாருங்கள். ஃபஸ்ட் இட்ரேஷன் விட்டுருங்க. ஃபஸ்ட் இங்கே தான் ஃபஸ்ட் இட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே எங்கன்னு தெரியுதா ஃபஸ்ட் இட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது? நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் இட்ரேஷன். இங்கே ஏவோட வேல்யூ என்ன இருக்குது 2 தான் இருக்குது. அடுத்த இட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 2 தான். லாஸ்ட் இட்ரேஷனும் ஏவோட வேல்யூ 2 தான். நீங்கள் எண்ட் ஆஃப் த வேல்யூ இந்த இட்ரேஷன் முடிஞ்சு வெளில வந்து நீங்கள் ஏவை பிரிண்ட் பண்ணிங்கனாலும் அப்பயும் ஏவோட வேல்யூ என்னென்னு இருக்கும் 2 தான் இருக்கும். ஸோ எப்பயுமே ஏவோட வேல்யூ 2 தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி ஒவ்வொரு இட்ரேஷனையும் பாருங்கள் 2 நேராக அதுதான் போட்டு காமிச்சிருக்கேன். ஏவோட வேல்யூ சேஞ்ச் ஆகலை. நீங்கள் எண்ட் ஆஃப் த இட்ரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் ஏவை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கனாலும் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஏவோட வேல்யூனா இருக்க முடியும் போது கூட 2 தான் இருந்துச்சு. ஏவோட வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஐயோட வேல்யூ பியோட வேல்யூ தான் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ ஏவை என்ன சொல்லலாம்னா லூப் இன்வேரியன்ட். எப்போ ஒரு வேரியபிளை லூப் இன்வேரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அந்த லூப் ஆரம்பிக்கும் போது, ஓகே இப்போ இங்கே தானே லூப் ஆரம்பிக்குதுன்னு வச்சிங்களேன். லூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆஃப் த லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 2. அப்புறம் ஒவ்வொரு இட்ரேஷன் இது ஃபுல்லாகவே இட்ரேஷன் நடந்தால் ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட் நடந்தால் நாங்கள் எக்ஸிக்யூஷனாக போட்டிருக்கேன். ஒவ்வொரு இட்ரேஷன்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 2 தான் இருக்குது. தெரியுதா? இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஓகே இந்த ஒவ்வொரு இதுலேயும் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? எல்லாத்துலேயுமே ஏவோட வேல்யூ என்னன்னு இருக்குது 2 தான் இருக்குது. ஸோ மாறவே இல்லை. அடுத்து எண்ட் ஆஃப் த இட்ரேஷனும் ஏவோட வேல்யூ மாறல 2 தான் இருக்குது. ஸோ அப்போ ஒரு லூப்பை வேரியபிளை லூப் இன்வேரியன்ட் எப்போ சொல்லுவோம்னா அந்த லூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இட்ரேஷன் முடியும் போதும் சரி அடுத்து எண்ட் ஆஃப் த லூப்லேயும் சரி அந்த வேரியபிளோட வேல்யூ சேஞ்சே ஆகலை. ஸோ இங்கே வந்து எதை லூப் இன்வேரியன்ட் சொல்லணும்னா ஏன்ற வேரியபிளை தான் லூப் இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா?
பாருங்க இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன் ஒவ்வொரு ரோலையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் யூஸ் பண்ணுறாங்க P and I எண்ட் ஆஃப் த இட்ரேஷனில் கால்குலேட் பண்ணும்போது P = A power I கிடைக்கும் இப்போ நான் உங்களுக்கு டேபிளில் போட்டு காமிச்சு இல்லையா அதே இங்கே இட்ரேஷன் டேபிளில் கொடுத்துருக்கேன் நான் பக்கத்துலேயே உங்களுக்கு டேபிள் போட்டு காமிச்சேன் இங்கே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் P × A 1 × 2 0 + ஐயோட வேல்யூ ஓகேவா ஏன்னா இங்கே பாருங்கள் மேலே பாடி ஆஃப் த லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கமாண்ட் லைன் ஜஸ்ட் யூசர் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்காங்க இந்த லூப்க்கு இந்த ஒரு லைன் தான் பாடி ஆஃப் த லூப் ஓகே இந்த ஒரு சாரி இது கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஒரு லூப் தான் வந்து இந்த ஒரே ஒரு லைன் தான் பாடி ஆஃப் த லூப் ஓகேவா இது மேலே இருக்கிறது கமாண்ட் லைன் இது மட்டும் தான் கண்டிஷன் செக்கிங் இது ட்ரூவாக இருந்தால் இந்த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ அதுதான் உங்களுக்கு இட்ரேஷனாக கொடுத்தாங்க என்னென்னா P-வோட வேல்யூ A-வோட மல்டிப்ளை பண்ணுறாங்க I வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க சரியா அதுக்கான இட்ரேஷன் டேபிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா P பாரு P-வோட வேல்யூ 1 I-யோட வேல்யூ இனிஷியலாக 0 அப்புறம் P × A போது A என்ன வேல்யூனா A-வோட வேல்யூ பவர் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ 1 × 2 2ன்னு வந்துருக்கு அப்புறம் 2 × 2 4 ஓகே இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலாக 5 power 2 வந்து பவர் ஆஃப் 5 2 தான் 2 power 5 தான் இதுக்கு ஆன்சர் இதுக்கான ட்ரேஸ் அவுட் தான் இது 2 power 5 A, N ஓகேவா A-வோட வேல்யூ என்ன இங்கே 2 N-ஓட வேல்யூ 5 இங்கே பாருங்கள் A-வோட வேல்யூ லூப் ஸ்டார்ட் பண்ணும்போது A-வோட வேல்யூ 2 தான் இருக்குது ஒவ்வொரு இட்ரேஷன்லையும் A-வோட வேல்யூ பாருங்கள் 2 தான் வந்துகிட்டே இருக்குது எண்ட் ஆஃப் த இட்ரேஷன்லையும் A-வோட வேல்யூ 2 தான் ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க இதை லூப் இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுது P-யோட மல்டிப்ளை பண்ணுது I இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது சரிங்களா ஓகேவா புரியுதா சரி இப்போ ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் லூப் இன்வேரியன்ட்னா ஒரு லூப் ஸ்டார்ட் பண்ணுறதுல இங்கே வந்து லூப் இன்வேரியன்ட் எதுனா ஏன்றது தான் சொல்கிறாங்க ஓகே திரும்ப அதுதான் இங்கே தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஒரு டைம் பார்த்துக்கோ இந்த லூப் எண்ட் P = A power N ஸ்டில் ட்ரூ பட் I = 5 therefore P = A power I ஏன் இது கண்டிஷன் ட்ரூ தான் அதுக்கப்புறம் 5 முடிஞ்சிச்சு இல்லையா I = என்னன்னு செக் பண்ணும்போது என்னோட வேல்யூ I-யோட வேல்யூ ஈக்குவல் ஆகிடும் ஓகே இந்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராமுக்கு இல்லையா இது வரைக்கும் லூப் எக்ஸிக்யூட் ஆகிடும் 6ன்னு போகும்போது 5ன்னும் போது இந்த லூப் ஃபால்ஸ் ஆகிடும் ஏன்னா I-யோட வேல்யூ 5 வந்தோடனே I = N அப்போ நாட் ஈக்குவல் டு என்னன்னு செக் பண்ணுறாங்க ஸோ ஃபால்ஸ்னே வெளில வந்துடும் அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 power 5 32 அப்படின்றது நமக்கு ஆன்சராக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா லூப் இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா இதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இருக்குது இது ரொம்ப டிஃபிகல்ட்டான கான்செப்ட்னால இன்றைக்கி இதை மட்டும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேவா இன்றைக்கி நம்ம இன்வேரியன்ட் எதுவுமே நமக்கு தெரியும் ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குது அதோட வேல்யூனா அது இன்வேரியன்ட் இது இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் என்னென்னா லூப் இன்வேரியன்ட் அப்படின்றது தான் அதில் முக்கியமான இம்பார்ட்டனாக நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு லூப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இட்ரேஷன் ஆரம்பிக்கும் போதும் சரி முடியும் போதும் சரி அந்த வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அப்போ நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா லூப் இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அது மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோ ஓகே நமக்கு இன்வேரியன்ட்னா என்னன்னு தெரியும் ஸோ ஏற்கனவே சொன்னது தான் இன்வேரியன்ட்னா சேஞ்ச் ஆகாது ஓகே வேரியன்ட்னா சேஞ்ச் ஆகும் இன்வேரியன்ட் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகாது சேஞ்ச் ஆகாது ஓகேவா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் இன்வேரியன்ட் இப்போ இதுக்கு அந்த ஏற்கனவே சொன்ன இல்லையா P - C முன்னாடியும் பின்னாடியும் சேஞ்ச் ஆகலை இல்லையா அதே போல் தான் இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் கூட பாருங்களேன் U, V வேல்யூ வச்சு கொடுத்துருப்பாங்க இன்வேரியன்ட்டுக்கு இதுவும் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம் இன்னொரு டைம் சொல்கிறேன் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறேன் இப்போ இங்கே பாருங்கள் முன்னாடி U-ஓட வேல்யூ 20 B-வோட வேல்யூ 15 இப்போ U + V என்ன வரும் 35 அடுத்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் U, V = U + 5 V - 5 U + 5னும் போது 20 + 5 25 15 - 5 10 அப்போ U, V-வோட வேல்யூ என்ன இருக்குது U-ஓட வேல்யூ என்ன ஆகும் 5 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிடும் B-வோட வேல்யூ 5 டிக்ரீஸ் ஆகிடும் இப்போ முன்னாடி பார்க்கும்போது U + V 35 இந்த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா U + V-யோட வேல்யூ 35 தான் அப்போ இந்த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா அதாவது இந்த U + Vன்ற அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா அது வந்து U = U + 5 B = B - 5 கொடுத்தாங்க இல்லையா அதுக்கு இன்வேரியன்ட் வேறு ஒன்றும் இல்லை அதுதான் அங்கே சொல்லுவோம் இன்வேரியன்ட்னா இதான் ஓகேவா இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா U, V = U + 5, B - 5 இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு U + V அப்படின்றது இன்வேரியன்ட் ஏன்னா நீங்கள் இந்த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த U + V-யோட வேல்யூ சேஞ்ச் ஆகலை ஸோ U + Vன்றது அதுக்கு இன்வேரியன்ட் அப்படின்றது தான் கணக்கு ஓகே இதான் இன்வேரியன்ட் சொல்லுவோம் இங்கே நம்ம முன்னாடி பார்க்கும்போது அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த எக்ஸ்பிரஷன் இன்வேரியன்ட் அப்படின்னு சொன்னோம் இன்றைக்கி பார்த்த கிளாஸில் லூப் இன்வேரியன்ட்னா என்னென்னு பார்த்தோம் ஓகேங்களா
ஓகே, ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா லூப் இன்வேரியண்ட் பற்றி நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களோ அதை ஓன் வேர்ட்ஸில் எழுதி எனக்கு அசைன்மெண்ட்டாக சப்மிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.